Hi viewers, let's see about the second session of the urinary system. It's a part of the nephron and urine formation of the urine. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா ஒரு யூரினரி சிஸ்டத்தை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அப்புறம் கிட்னினா என்னென்னு பார்த்தோம், சிறுநீரகம்னா என்னென்னு பார்த்தோம். கிட்னிக்குள்ளே என்னது இருக்குது, பேசிக் யூனிட் ஆஃப் த கிட்னி அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி. அப்புறம் அந்த யூரின் ஃபார்மேஷன், இந்த கிட்னியில் யூரின் எப்படி உருவாகுது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் எப்படி எப்படி யூரின் வெளியே வருது, எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆனால் இப்படி கூட சொல்லலாம், மைக்ராஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கிட்னி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கிட்னியோட பேசிக் எப்படி நம்ம பாடியோட பேசிக் யூனிட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிட்னியோட பேசிக் யூனிட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நெஃப்ரான். பாடி செல்ஸ்னால் ஆனது, அதே மாதிரி கிட்னி நெஃப்ரானால் ஆனது. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். நியூரானை நெஃப்ரானாக மாற்றுவாங்க. நர்வஸ் டிஷ்யூவோட பேசிக் யூனிட் நியூரான், கிட்னியோட பேசிக் யூனிட் நெஃப்ரான். நியூரான்கிறது நரம்பு, நெஃப்ரான்கிறது கிட்னி. ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் போய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிடும். ரைட், இஸ் ஸ்ட்ரக்சர் தரகு பாருங்க. இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் கிட்னி. கிட்னியில் பார்த்தோம் இந்த பிரமிடு மாதிரி இருக்குது பாருங்கள், இதை பிரமிடு அப்படின்னு சொல்லுவோம். அது வெளியே உள்ளது கேப்சூல்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து உள்ள ஏரியா இந்த கார்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். உள்ள இந்த பிரமிடு மாதிரி இருக்கும் பாருங்கள், இதுக்கு பேர் மெடுல்லா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மெடுல்லாவில் உள்ள அந்த பிரமிடு அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர். இந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தான் நம்மளோட பிளட்டு வந்து ஃபில்டர் ஆகுது. ஏன் ஃபில்டர் ஆகும்? ஃபில்ட்ரு ஆனால் தான் நம்ம பிளட்டில் உள்ள வேஸ்ட்டு ப்ராடக்ட்டை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா எலிமினேட் பண்ண முடியும், அதில் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ கிட்னிங்கிறது எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் யூனிட் ஆஃப் கிட்னி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நெஃப்ரான். ரைட்டா? ரைட். நெஃப்ரான் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த கிட்னி. Each kidney is composed of about 1 million functional unit nephron. நல்லா கவனிச்சு வச்சுங்க, ஒவ்வொரு கிட்னிலையும் 1 மில்லியன் நெஃப்ரான் இருக்குது. 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 லேக்ஸ். அப்போ இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிட்னியில் எவ்வளவு நெஃப்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க. ஈச் கிட்னி மேட் அப் வித் 1 மில்லியன் நெஃப்ரான் அண்ட் கலெக்டிங் டியூபிள்ஸ். கலெக்டிங் டியூபிள்ஸுங்கிறது இந்த நெஃப்ரான்லேருந்து வரக்கூடிய யூரினெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய காமனான இருக்கக்கூடிய ஒரு குழாய், ஒரு டக்டு மாதிரி. Right. The collecting tubules transport the urine through the pyramid to the renal pelvis. தருக்கு பாருங்க, இந்த ஒவ்வொரு இந்த பிரமிட்லையும் உருவாகக்கூடிய அந்த யூரினை அப்படியே இந்த ரீனல் பெல்விஸ், இந்த ஆரோ மார்க் போட்டிருப்பாருங்க, அந்த ரீனல் பெல்விஸ் வழியாக அப்படியே யூரேட்டர் வழியாக கொண்டாந்து எங்கே கொண்டாந்து கொட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடரில் கொண்டாந்து கொட்டும். இதான் இதனுடைய வேலை அப்படின்னு பார்த்தோன்னா நெஃப்ரானோட வேலை. ரைட்டா? ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் த கிட்னி என்னது நெஃப்ரான். அண்ட் ஒரு கிட்னியில் எவ்வளோ இருக்குது, 1 மில்லியன் நெஃப்ரான் இருக்குது. அண்ட் இதனுடைய வேலை என்ன, யூரினும் ஃபார்ம் பண்ணுது. ரைட். இப்போ காமனாக பிரிப்போம், 2 பகுதியாக பிரிப்போம். எப்படி பிரிப்போம்? நெஃப்ரானை 2ஆக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரீனல் கார்பசல்ஸ் ஆர் மால்பிஜியன் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ரீனல் டியூப்புல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த மேலே அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள் சீக்கிரம், இதுதான் நெஃப்ரான். இந்த இருக்கு பாருங்கள், இந்த நெஃப்ரான் நிறைய நெஃப்ரான் இருக்குது. இது கிட்னியோட ஜூம் பண்ணால் நிறைய நெஃப்ரான், அதை திருப்பி ஜூம் பண்ணால் ஒரே ஒரு நெஃப்ரான். இந்த வெளியே இருக்குது பாருங்கள், இந்த குழாயாக இருக்குது பாருங்கள், ஒரு ஹெட்டு ஒரு வால். இமேஜின் பண்ணிட்டு ஒரு தலை மாதிரி இருக்கும், வால் மாதிரி இருக்கும். இந்த தலைக்கு பேர் தான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீனல் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த வால் மாதிரி நீளமாக இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் ரீனல் டியூப்புல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நெஃப்ரான் வந்து ரீனல் கார்பசல்ஸ்னாலையும் ரீனல் டியூப்புல்ஸ்னாலையும் ஆனது. ஹெட் பகுதி, ஐ மீன் ப்ராடு போர்ஷன் என்னது, ரீனல் கார்பசல். அப்புறம் அந்த குழாய் வளைஞ்சு இருக்கும், அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ரீனல் டியூப்புல்ஸ். தருக்கு பாருங்க, கிளாமர்லஸ்ன்னு போட்டு பாருங்க, இதுதான் ரீனல் கார்பசல்ஸ். அப்புறம் குழாய் அப்படியே வருது பாருங்கள், இந்த குழாய்க்கு பேர் ரீனல் டியூப்புல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். ரெஃப்னான 2ஆக பிரிச்சிருக்கு. அப்புறம் ரீனல் கார்பசல்ஸில் 2 பார்ட்ஸ் இருக்குது. என்ன பார்ட்ஸ் தான், கிளாமர்லர், பவுமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லி, பொமானிய கிண்ணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அடுத்து டியூபுலர் போர்ஷனில் 3 போர்ஷன் இருக்குது. ப்ராக்சிமல் கன்வெல்டல் டியூப்புல், லூப் ஆஃப் ஹெனில் அண்ட் டிஸ்டல் கன்வெல்டல் டியூப்புல். இந்த லூப் ஆஃப் ஹெனிலில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. டிசெண்டிங் லிம்ப், ஹேர்பின் பெண்ட் அண்ட் அசெண்டிங் லிம்ப். இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசெண்டிங் லிம்பில் 2 இருக்குது,
திக் டிசெண்டிங் லிங்க் அண்ட் தின் டிசெண்டிங் லிங்க். அசெண்டிங் லிம்பில் 2 இருக்குது, தின் அசெண்டிங் லிங்க் அண்ட் திக் அசெண்டிங் லிங்க். இதெல்லாம் வர்ற கம்மிங் கிளாஸ் இதில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணும். ரைட்டா, இது வந்து காமன் ரைட்டிங். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்ப்போம். ரீனல் கார்பசல்ஸ் 2 பகுதியாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். தர பாருங்க, ரீனல் கார்பசல்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் போர்ஷன் அதை 2 பிரிக்கேன். ஒன்று பேருனா கிளாமர்லஸ், இன்னொரு பேருனா பௌமன் கேப்சூல். ஸோ தருக்கு பாருங்க, திஸ் இஸ் அ போர்ஷன். இது நெப்ரான். அந்த நெப்ரானில் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு அதை ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீனல் கார்பசல்ஸ். அதில் 2 பார்ட்ஸ் இந்த இருக்குது பாருங்கள். நடுவில் அந்த குழாய் ரெட் கலரில் குழாய் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் குளோமர்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை சுற்றி அப்படியே கிண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள், லைக் பவுல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் பௌமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிண்ணத்துக்குள்ளே இந்த சின்ன சின்ன குழாயாக இருக்குது பாருங்கள், அந்த குழாயை அப்படியே டஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே குரூப்பாக மொத்தமாக உட்காந்துருக்கும். அதான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா குளோமர்லஸ். ஸோ ரீனல் கார்பசல்ஸ் திருப்பி 2 பார்ட்ஸ்னால ஆனது. என்னது? குளோமர்லஸ் அண்ட் பௌமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட். இப்போ இந்த குளோமர்லஸ் வரும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரெட் கலர் போர்ஷன் தான் நான் குளோமர்லஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே பெரிய குழாயாக வருது பாருங்கள். இந்த பெரிய குழாய்க்கு பேர் அஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த குழாய் அப்படி சின்ன 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 குழாயாக மாறி அப்புறம் ஒரு சின்ன குழாயை வெளியே வரும், அதுக்கு பேர் எஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ். இந்த அஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் வழியாக தான் பிளட் உள்ளே போகும். இந்த குளோமர்லஸை ஃபில்ட்ரேஷன் ஆகும். எஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் வழியாக சுத்தமான ரத்தம் வெளியே வரும், ஐ மீன் ஃபில்டரான பிளட்டு வெளியே வரும். அப்புறம் கீழே வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் கீழே போயிடும். ரைட்டா? ஸோ குளோமர்லஸ்ங்கிறது த பிளட் வெசல். குளோமர்லஸ் இஸ் ஏ டஃப்ட். டஃப்ட்னு அப்படி குரூப்பாக பல்க் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சிருக்குது. டஃப்ட் ஆஃப் கேப்பிலரிஸ். கேப்பிலரிஸ்னா சின்ன 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 ரத்த குழாய்கள்ஸ் இருக்கும். அண்ட் என்க்ளோஸ்டு பை பௌமன் கேப்சூல். அதை சுற்றி அந்த இருக்கு பாருங்கள், அப்படியே கிண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள், இதுக்கு பேர் தான் பௌமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவேன். என்க்ளோஸ்டு பை பௌமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட். இந்த குளோமர்லஸில் என்ன இருக்குது? ஒரு எண்டு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாமர்லர் கேப்பிலரிஸ் இன்டர்போஸ்டட் பிட்வீன் அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் ஆன் த ஒன் எண்ட் அண்ட் எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் ஆன் த அனதர் எண்ட். தருக்கு பாருங்க, ஒரு பக்கம் அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸு அப்படியே ரத்த குழாயா சின்ன சின்ன கேப்பிலரிஸாக மாறும், இன்னொரு பக்கம் எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ். இதுக்கு பேர் தான் குளோமர்லஸ். குளோமர்லஸ்ங்கிறது கேப்பில்லரிஸ், நிறைய குரூப் ஆஃப் கேப்பில்லரிஸ்னால ஆனது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா குளோமர்ல. ஒரு எண்டில் என்னது இருக்குது? அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ். இன்னொரு எண்டில் என்னது இருக்குது? எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் இருக்குது. ரைட். The glomerular capillaries arise from the afferent arterioles. After entering the Bowman capsule, the afferent arterioles divide into 5 large capillaries. உள்ளே போன உடனே 5 பெரிய அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் அப்படியே இந்த பௌமன் கேப்சூலுக்குள்ளே வந்த உடனே 5 சின்ன சின்ன குழாயாக பிரியும். ஈச் லார்ஜ் கேப்பில்லரி சப் டிவைடட் இன்டு மெனி ஸ்மால் கேப்பில்லரி. இந்த பெரிய கேப்பில்லரிஸு அப்படியே திருப்பி திருப்பி சின்ன சின்ன சின்னதாக மாறும். ஒரு எப்படி ஒரு ரிவர் மாதிரி, ரிவர் வந்து அப்புறம் வாய்க்காலில் வந்து அப்படியே வயலுக்கு வரும்ல, அதையும் மாறி. த டயாமீட்டர் ஆஃப் த எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் இஸ் லெஸ் தென் த அஃபரண்ட் ஆர்ட்ரியோல். தருக்கு பாருங்க, அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும், எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருந்தால் தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும், அப்படி இருந்தால் தான் ப்ரெஷர் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுமே பிளட் வெசல்ஸ் ஈக்குவலாக இருந்தால் பிளட் அப்படியே போய்ட்டு அப்படியே வெளியே வந்துடும். ஃபில்ட்ரேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்காது. ஃபில்ட்ரேஷனான தேவையில்லாத பொருட்களை வடிகட்டி எடுக்கிறது. அந்த ப்ராசஸ் நடக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் பெருசாக இருக்கணும், எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதாக இருக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ வெரி சிம்பிள். ரீனல் கார்பஸில் உள்ள குளோமர்லஸ்ங்கிறது என்னது? சின்ன சின்ன குழாயாக அப்படியே மொத்தமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா கேப்பிலரிஸாக இருக்கக்கூடிய பேர் குளோமர். ஒரு பக்கம் என்னது அட்டாச்சாக இருக்குது? அஃபரண்ட் ஆர்ட்ரியல்ஸ். இன்னொரு பக்கம் என்னது அட்டாச்சாக இருக்குது? எஃபரண்ட் ஆர்ட்ரியல்ஸ் அட்டாச்சாக இருக்குது. ரைட். பௌமன் கேப்சூல்னா என்ன? இதாக இருக்கு பாருங்கள், இந்த போர்ஷன் இதாக இருக்கு பாருங்கள், கீழே உள்ள கிண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். The Bowman capsule is a capsule structure which encloses the glomerulus. Glomerulus சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பௌமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லுது. எதை சுற்றி இருக்கக்கூடியது? அந்த குளோமர்லஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல பிளட் வெசல்ஸ், அதை சுற்றி அப்படியே கிண்ணம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா பௌமானிய கிண்ணம் அப்படி பௌமன் கேப்சூல். அது 2 லேயர்ஸ்னால் ஆனது. இன்னர் லேயர் தான் இருக்கு பாருங்க, டயக்ராமில் காட்டிருக்கோம் பாருங்க. இன்னர் லேயர் இஸ் த விஸ்ரல் லேயர் அண்ட் அவுட்டர் லேயர் இஸ் அ பெரேட்டல் லேயர். தான் இருக்கு உள்ள அப்படி வரிசையாக செல்ஸ் இருக்குது பாருங்க, அது விஸ்ரல் லேயர். வெளியே அப்படியே வரிசையாக கொஞ்சம் பெரிய செல்ஸாக இருக்குது பாருங்க, இதுக்கு பேர் பெரேட்டல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ பௌமன் கேப்சூல் இஸ் அ பவல் லைக் எ ஸ்ட்ரக்சர். இட் என்க்ளோஸ் த குளோமர்லஸ். குளோமர்லஸ்ஸை அப்படி தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
அது 2 செல்களால் ஆனது. இன்னர் லேயர் விஸ்ரல் லேயர், அவுட்டர் இஸ் அ பரேட்டல் லேயர். ரைட், இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பௌமன் கேப்சூலை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பார்ப்போம். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டுனா, இங்கே தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். Both the layers of the Bowman capsule are composed of the single layer of flattened epithelial cell resting on the basement membrane. இந்த இருக்கு பாருங்க, both the layer, மேல் பக்கமும் இந்த நடுவில் இருக்கு பாருங்க, இது எதனுடைய அமைப்பு? இந்த இருக்கு பாருங்க, பௌமன் கேப்சூல் சொன்னோம்ல, இந்த பௌமன் கேப்சூலை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். நடுவில் ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும், மேல் பக்கம் ஒரு செல் இருக்கும், கீழ்ப்பக்கம் செல்ஸ் இருக்கும். அவன் மேலே உள்ள செல்லும் கீழே உள்ள செல்லும் எதில் அரேஞ்ச்டாக இருக்குது? பேஸ்மெண்ட் மெம்பரேனில் அரேஞ்ச்டாக இருக்குது. ரைட், ஈச் செல்ஸ் கனெக்டட் with basement membrane by cytoplasmic extension of the epithelial cells called pedicels அப்படின்னு சொல்லுவோம். பெடிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாருங்க, இந்த செல்ஸ் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெடிக்கிள்ஸ் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இது அட்டாச் பண்ணியிருக்கிறது. ரைட், த பெடிக்கிள்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அட் இன்டர் digitating clumped like a space is called slit 4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்க, இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க, அப்படி கண்டினியூஸாக இருக்காமல் கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு பேர் ஸ்லிட் 4 அப்படின்னு சொல்லுவோம். போர்னு ஓட்டை. ஏன் இந்த ஸ்லிட் போர்? இந்த ஸ்லிட் போர்ஸ் வழியாக தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஒரு ஃபில்டர் பேப்பரில் எப்படி ஒட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் காப்பி வடிக்க அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டையாக இருக்கும். அதான் ஃபில்டர் பண்ணுறது, காப்பி வடிக்கிற மெக்கானிசம் தான். அப்படியே காப்பியை ஊற்றுவோம், பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே இருக்கும், கீழே உள்ள டீயெல்லாம் வெளியே கீழே வந்துடும். அதே மாதிரி தான் அந்த சின்ன சின்ன ஹோர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லிட் 4 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, இமேஜின் பண்ணி வச்சுக்கோ. இந்த பௌமன் கேப்சூல்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, காப்பி வடிக்கிற மாதிரி தான். அதனுடைய வேலை தான் ஃபில்டர் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பி வடிக்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர். ரைட், அடுத்து டியூப்புலர் போர்ஷன். இது வரைக்கும் நாம் பார்த்தோம் என்னது, ரீனல் கார்பசல் அது மால்பீஜியன் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பார்ட்ஸ்னால் ஆனது. என்னது? குளோமர்லஸ் அண்ட் பௌமன் கேப்சூல். குளோமர்லஸ்ங்கிறது என்னது? குரூப் ஆஃப் பிளட் வெசல்ஸ். பௌமன் கேப்சூல்ஸுங்கிறது என்னது? ஒரு பவல் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து டியூபுலர் போர்ஷன், அந்த வால் பகுதி. இது வரைக்கும் தலைப்பகுதி பார்த்தோம். இப்போ வால் பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கு அப்படியே அழகாக அசிக பெண்டாகி அப்படியே வளைஞ்சி திருப்பி பெண்டாகி திருப்பி வருது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த வளைவுக்கு பேர் ப்ராக்சிமல் டியூப்புல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த பெண்ட் இருக்குது பாருங்கள், ஹேர் பென் பெண்ட். அது பேர் ஹேர் பென் பெண்டு மாதிரி இருக்கும். ஹேர் பின் வச்சுருப்பாங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் லூப் ஆஃப் ஹேனில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அந்த இன்னொரு பெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இதில் போட்டு பாருங்கள், டிஸ்டல் டியூப்புல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு குழாய் கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலெக்டிங் டக்ட் நிறையா நெஃப்ரானுக்கு இருக்கும். அதனால் இந்த 3 பார்ட்ஸையும் தான் நம்ம அதிகமாக சொல்லுவோம். 4வது சேர்த்துக்கிடலாம். கலெக்டிங் டக்ட்டுங்கிறது ஒரு நெஃப்ரானுக்கு ஒன்று இருக்காது, நிறையா நெஃப்ரானுக்கு கலெக்டிங் டக்ட் காமனாக இருக்கும். அதனால் இந்த 3ஐ மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். என்னது? ப்ராக்சிமல், லுபபனில் அண்ட் டிஸ்டல், பிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, டிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்டல்ஸ். ஸோ the rubber on the wall, see here the structure, the rubber, see here the first bend, first வளைவுக்கு பேர் என்ன பேர் அப்படி? ப்ராக்சிமல். அப்புறம் கீழே பெண்ட் இருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் லூப் ஆஃப் ஹேனில். அதுக்கு அடுத்து உள்ளதுக்கு பேர் டிஸ்டல் கன்வெல்டட் டியூப்புல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இந்த அது ஃபஸ்ட்டு பொசிஷனை பார்ப்போம். இதாக இருக்கு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வளைவு இதாக இருக்கு பாருங்கள். இந்த டயக்ராம் ப்ராக்சிமல், பிசிடி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்சிமல் கன்வெர்டல் டியூப்புல் இஸ் அ காயில்டு போர்ஷன் அரைஸ் ஃப்ரம் த பௌமன் கேப்சூல். இதாக இருக்கு பாருங்கள், பௌமன் கேப்சூல்லேருந்து வெளியே அப்படியே வளைவு அப்படியே ஒரு குழாய் இருக்குது பாருங்கள், அந்த குழாய்க்கு பேர் தான் பௌமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த ஏரியாவில் இருக்குது? கிட்னியோட கார்டெக்ஸ் ஏரியாவில் இருக்குது. கிட்னி என்ன சொல்லியிருக்கேன்? வெளியே அவுட்டர், அப்புறம் கார்டெக்ஸ், அப்புறம் மெடுலான்னு சொல்லியிருக்கேன். அந்த கார்டெக்ஸ் ஏரியாவில் இந்த பகுதி இருக்குது. இந்த பகுதி பௌமன் கேப்சூல் இருக்குது. இது எதனால் ஆனது? இட் இஸ் ஃபார்ம்டு பை த கியூபாய்டல் எபித்தீலியல்ஸ். அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கியூபாய்டல், கியூப் மாதிரி செல்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே சிலியா மாதிரி இருக்கும். அந்த சிலியா இருக்கிறதுனால அதுக்கு பேர் ப்ரஷ் பார்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரியாக விசிபிள் ஆகலை. ப்ரஷ் பார்டர் எப்படி நம்ம டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கும். செல்ஸ்க்கு மேலே ஹேர் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ப்ரஷ் பார்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூப்புல்ங்கிறது எதுலேருந்து? காயில் மாதிரி இருக்குது. இதுலேருந்து வரக்கூடியது பௌமன் கேப்சூல்லேருந்து வரக்கூடிய பார்ட்ஸ்.
ரைட். லூப் ஆஃப் ஹெனில். லூப் ஆஃப் ஹெனிலில் என்ன இருக்குது? லூப் ஆஃப் ஹெனில 3 பகுதியாக பிரிக்கிறேன் பாருங்கள். சீக்கிரம் தான் இருக்கு பாருங்கள். தின் டிசெண்டிங். தின்னு அர்த்தம் அப்படியே கீழே வருது பாருங்கள். அப்புறம் என்னது? ஹேர்பின் பெண்ட். அப்புறம் என்னது? தின் அசெண்டிங் கர்லான். தருக்கு பாருங்க. மேலே உள்ளது திக்கு. தருக்கு பாருங்க. திக் டிசெண்டிங் செக்மெண்ட். அடுத்து என்னது? தின் டிசெண்டிங். டிசெண்டிங்னா என்னது? கிளினிக் வருது. எல்லாமே லூப் ஆஃப் ஹெனியில் உள்ள. லூப் ஆஃப் ஹெனிலுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாம் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்? 1 2 3 4 5 பார்ட்ஸ்னால ஆனதுன்னு சொல்லலாம். ஆனால் காமனாக 3 சொல்லுவோம். டிசெண்டிங் லிம்பு. டிசெண்டிங்னா கீழே நீக்கி வரக்கூடிய இந்த கோடு பகுதி. அப்போ அசெண்டிங் லிம்ப் மேல் நீக்கி போகக்கூடிய குழாய். அப்புறம் பெண்டாக இருக்கக்கூடிய, அதுக்கு பேர் ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர்பின்லாம் உமன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஹேர்பின் மாதிரியே இருக்கும், இந்த வளைவுமா இருக்குது, அதனால அது ஹேர்பின் பெண்ட். அந்த டிசெண்டிங்கில் 2 இருக்குது. ஒன்று திக் டிசெண்டிங், இன்னொன்று தின் டிசெண்டிங். அது மாதிரி அசெண்டிங்கில் 2 இருக்குது. தின் அசெண்டிங், திக் அசெண்டிங். ரைட்டா? நம்ம ரொம்ப இது ரொம்ப டீப்பாக படிக்கும்போது, நம்ம காமனாக படிக்கும்போது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, டிசெண்டிங்லேயும் அசெண்டிங்லேயும் ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸ். இந்த இருக்கு பாருங்க. அடுத்து இந்த குழாய் இந்த இருக்கு பாருங்க. இது வரைக்கும் இந்த இருக்கு பாருங்க. இதோட லூப் ஆஃப் ஹெனில் முடிஞ்சது. மேலே இந்த போர்ஷனை பாருங்கள், ரைட் சைடில் இந்த ரெட் கலர் வேறு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸ் அப்படின்னா என்ன? இட் ஆக்குபை த கார்டெக்ஸ். இதுவும் ரீனல் கார்டெக்ஸ். இந்த இருக்கு பாருங்க. லூப் ஆஃப் ஹெனில் மெடுல்லாவில் இருக்கும். அதான் சொன்னேன், கேப்சூல், கார்டெக்ஸ், மெடுல்லா. இந்த ப்ராக்சிமலும் டிஸ்டலும் கார்டெக்ஸ் ஏரியாவில் இருக்கும். லூப் ஆஃப் ஹெனில் எங்கே இருக்கும்? மெடுல்லா ஏரியாவில் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணலை. ரைட். டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபிள்ஸ் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் த திக் அசெண்டிங் செக்மெண்ட் ஆஃப் தி லூப் ஆஃப் ஹெனில். இட் ஆக்குபை த கார்டெக்ஸ் ஆஃப் த கிட்னி. கிட்னியோட கார்டெக்ஸ் ஏரியாவில் இருக்குது. இட் கண்டினியூட் ஆஸ் த கலெக்டிங் டக்ட். இந்த இருக்கு பாருங்க. இது முடிஞ்ச உடனே என்னதான் மாறுது? கலெக்டிங் டக்டாக மாறுது. ரைட். It is a lined with a single layer of cuboidal epithelial cell without brush border. இங்கே brush border cells இருக்காது. செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. ரைட்டா? டிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் கன்வெர்ட்டட் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னது? ப்ராக்சிமல், லூப் ஆஃப் ஹெனில், டிஜிட்டல் கன்வெர்ட்டட் டியூபிள்ஸ். ரைட். இந்த இருக்கு பாருங்க. இது இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு போர்ஷனோட நீளம் என்ன, ஒவ்வொரு போர்ஷனோட டயாமீட்டர் என்னங்கிறது ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கு. ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டியூபிள்ஸ் எதனால் ஆனது? கியூபாய்டல் எபித்தீலியல் செல். அதனுடைய நீளம் எவ்வளவு? 14 மில்லிமீட்டர். டயாமீட்டர் எவ்வளவு? 55 மைக்ரான். 55 மைக்ரான் இருக்கிறதுல பெருசாக தான். எஸ், கலெக்டிங் டக் இஸ் a வெரி பிக் ஒன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது காமன். அது நெஃப்ரான் நம்ம சொல்ல மாட்டோம். அது காமன். நெஃப்ரான் எல்லா நெஃப்ரானும் காமன் ஆனது. அப்புறம் திக் டிசெண்டிங் செக்மெண்ட், அது எவ்வளவு இருக்குது? 55 டயாமீட்டர். இது மாதிரி ஒவ்வொரு போர்ஷனும் எவ்வளவு லென்த்து, என்ன வகையான செல்ஸ்னாலானது, எவ்வளவு டயாமீட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட். அடுத்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். இது வரைக்கும் நாம் என்ன செஞ்சோம்? நெஃப்ரான் பார்த்தோம். இந்த நெஃப்ரான்ங்கிறது என்னது? இட்ஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் த கிட்னி. 2 பார்ட்ஸாக பார்த்துருக்கோம், 2 பகுதியாக பிரிச்சிருக்கோம். என்னது? ரீனல் கார்பசல்ஸ், டியூபுலர் போர்ஷன், ரீனல் டியூபிள்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ரீனல் கார்பசலை 2ஆக பிரிக்கிறேன். என்னது? பவுமன் கேப்சூல் அண்ட் க்ளோமர்லஸ். பவுமன் கேப்சூல் ஒரு சைடு என்னது? அஃப்ரண்ட் ஆர்ட்ரியல்ஸ், இன்னொரு சைடு எஃப்ரண்ட் ஆர்ட்ரியல். பவுமன் கேப்சூல் க்ளோமர்லஸில் பவுமன் கேப்சூலில் 2 லேயர், விசரல் லேயர் அண்ட் பெரேட்டல் லேயர். அடுத்து டியூபுலர் போர்ஷனில் 3 பார்ட்ஸ்: ப்ராக்சிமல், லூப் ஆஃப் ஹெனில், டிஸ்டல். அடுத்து யூரின் ஃபார்மேஷன். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தனியாக யூரின் ஃபார்மேஷன் ஆஃப் த யூரின் இஸ் அ பிளட் கிளீன்சிங் ஃபங்க்ஷன். வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி வீட்டை நம்ம சுத்தப்படுத்துகிறோமோ அதே மாதிரி பிளட்டை சுத்தப்படுத்துறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா யூரினை ஃபார்ம் பண்ணுது. இப்படி வீட்டை சுத்தம் பண்ணோம்னா எப்படி குப்பை வரும், அதே மாதிரி பிளட்டை சுத்தம் பண்ணோம்னா நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேஸ்ட் ப்ராடக்ட் வரும். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா யூரின். வேறு ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஒரு ஆளுக்கு 1300 ml ஆஃப் பிளட் என்டர் இன்டு த கிட்னி. இமேஜின் பண்ணி வச்சுக்க, கிட்டத்தட்ட 26% ஆஃப் த கார்டியாக் அவுட்புட்.
26% ஆஃப் த கார்டியாக் அவுட்புட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னிங்க வரும். அண்ட் கிட்னி எக்ஸ்க்ரீட் த அன்வாண்டட் சப்ஸ்டன்ஸ் அலாங் வித் வாட்டர் ஃப்ரம் த பிளட் ஆஸ் எ யூரின். வாட்டரோடு சேர்ந்து நம்ம பாடிக்கு தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுது யூரின் வழியாக. நார்மலான யூரின் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 லிட்டர் டு 1.55 லிட்டர்ஸ் பெர் டே. இது வேறு கிளைமேட்டுக்கு அடுத்து மாறுபடும். சம்மராக இருந்தால் கொஞ்சம் குறையும், வின்டராக இருந்தால் கொஞ்சம் கூடும். இப்போ நார்மலாக 1 to 1.5 லிட்டர் பெர் டே ஒரு ஆளுக்கு ஒரு நாளோட யூரின் அவுட்புட்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான ஒன்று. வைவாவில் கேட்போம் ஒரு டெய்லி யூரின் அவுட்புட் எவ்வளவு? 1 லிட்டர் டு 1.5 லிட்டர். ரைட். எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த யூரின்? 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன். செகண்ட் ஒன்று என்னது? டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். அண்ட் தேர்ட் ஒன்று என்னது? டியூபுலர் செக்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன், tubular reabsorption, and the third one is the tubular secretion. இந்த இதெல்லாம் தெரியும் பாருங்க. see the first one blood அப்படியே உள்ளே வருது. இந்த அடுக்கு பாருங்க, இந்த ஏன்னு போட்டிருக்கு பாருங்க, அதான் அங்கே தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவதுன்னு ரீஅப்சார்ப்ஷன். அப்படி யூரின் வழியாக போகக்கூடிய சில பொருட்களை பிளட் அப்படியே எடுத்துக்கிடும். தேவையான பொருட்களை வாட்டர், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் தன்னாலே எடுத்துக்கிடும். அது எப்படி? டிஃப்யூஷன் ப்ராசஸ் 3 எடுத்துக்கிடும். அடுத்து சில பொருட்கள் ஹைட்ரஜன், பொட்டாசியம், கிரியாட்டினின் இதெல்லாமே அப்படியே டைரெக்டாக பிளட்லேருந்து யூரின் வழியாக வெளியேறும். இதுக்கு பேர் டியூபுலர் செக்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீஅப்சார்ப்ஷன் அர்த்தம் திரும்பி உறிஞ்சி எடுக்கிறது, செக்ரிஷன்னா சுரக்கிறது. வெரி சிம்பிள். ஃபில்டர் ஆகிறது. ரீஅப்சார்ப்ஷன் ஆனது யூரினில் ஃபில்டர் ஆகி வெளியே வந்த யூரினில் சில தேவையான பொருட்களை நம்ம பாடி திரும்பி உறிஞ்சி எடுத்துக்கணும். அப்புறம் பிளட்டில் இருந்து தேவையில்லாத பொருட்கள் டைரெக்டாக யூரினுக்கு போயிடும். ஃபில்டர் ஆகாமல் டைரெக்டாக யூரினுக்கு போயிடும். இது பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்டு ஃபங்க்ஷன். ரைட். இப்போ 1 by 1 டிஸ்கஸ் பண்ணும். இதாக பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிளட் அப்படியே உள்ளே வருது, ரெட் கலரில் ஃபில்ட்ராக்ஷன் ஆகி அப்படியே இந்த பெரிய குழாய் இருக்குது பாருங்கள், அப்படியே கீழே எல்லோ கலர் குழாய் இருக்குது, அப்படியே வருது. வந்து சில பொருட்கள் அப்படியே தேவையான பொருட்கள் திருப்பி பிளட் எடுத்துக்கிடுது பாருங்கள். இந்த ஆரோ மார்க் பாருங்கள், அதுக்கு பேர் ரீஅப்சார்ப்ஷன். இந்த ஆரோ மார்க்கு பாருங்கள். தேவையான பொருட்களை யூரினில் போகக்கூடிய வேஸ்ட்டில் போகக்கூடிய சில தேவையான பொருட்களும் இருக்கும். அது அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிடுது. அடுத்து இங்கே சில பொருட்கள் பிளட்டில் இன்னும் தேவையில்லாத பொருட்கள் அதை டைரெக்டாக அப்படியே யூரின் வழியாக வெளியே அனுப்பிச்சி விட்ரும். இதை மிராக்கிள் யூரின் ஃபார்மேஷன். ரைட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன்னா என்ன? ஏன் அந்த பேரே இருக்குது பாருங்க, க்ளோமருலஸில் நடக்கும். அதனால் அதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷனாக தெரியும் உனக்கு, வடிகட்டுறது. க்ளோமருலஸில் இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஃபில்ட்ரேஷன் டேக் பிளேஸ் through the semi-permeable wall of the glomerulus and glomerulus capillary. Blood cell, plasma protein and other large molecules are unable to filter through and remain in the capillaries. நல்லா கவனிச்சுங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள போதில்ல, இந்த ஓட்டை வந்து சின்ன ஹோலாக தான் இருக்குது. எப்படி ஃபில்டர் பேப்பரில் எப்படி காப்பியை படித்தோன்னா மேலே வந்து காப்பி இருக்குங்களோ அதே மாதிரி சின்ன வாட்டர் சப்ஸ்டன்ஸ் மட்டும் கீழே வந்துடும். பெரிய லார்ஜ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபில்டர் ஆகாது. லார்ஜ் சப்ஸ்டன்ஸ் நான் எதை சொல்கிறேன்? ஆர்பிசி, டபிள்யூபிசி, ஆல்பமின், குளோபுலின் இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில்டர் ஆகாது. ஏன் ஃபில்டர் ஆகாது? பிகாஸ் ஆஃப் லார்ஜ் இன் சைஸ். ஓட்டை சிறுசாக இருக்கும், ஆனால் இது பெருசாக இருக்கும். வாட்டர் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ் பாஸ் த்ரூ. வாட்டர் ஓடி போயிடும், ஃபில்டர் ஆகிரும். வேறு சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஓடி போயிடும். ஆனால் எல்லா வாட்டரும் வெளியே போயிடாது. நம்ம பாடி திருப்பி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி எடுத்துக்கணும். என்னதெல்லாம் வெளியே போகும்? வாட்டர் வெளியே போகும், மினரல் சால்ட் வெளியே போகும், அமினோ ஆசிட்ஸ் வெளியே போகும், கீட்டோ ஆசிட் வெளியே போகும், குளுக்கோஸ் வெளியே போகும், ஹார்மோன்ஸ் வெளியே போகும், கிரியாட்டின் வெளியே போகும், யூரியா போகும், யூரிக் ஆசிட், சம் டாக்ஸின் அண்ட் சம் ட்ரக்ஸ். ஆனால் இதெல்லாம் வெளியே போக முடியாது. லியூகோசைட் ஐ மீன் டபிள்யூபிசி, எரித்ரோசைட் ஐ மீன் ஆர்பிசி, பிளேட்லைட் ஐ மீன் த்ராம்போசைட், காமனாக பிளட் செல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். எல்லாம் பிளாஸ்மா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பிளட்டில் படிச்சிருக்கோம். ஆல்பமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன் அண்ட் சம் ட்ரக்ஸ் இதெல்லாம் வெளியே போக முடியாது. ஏன் போக முடியாது? இந்த ப்ளூ கலர் போர்ஷன்லாம் ஏன் போக முடியாது? பிகாஸ் ஆஃப் தே ஆர் லார்ஜ் இன் சைஸ். ஓட்டை விட பெரிய சைஸாக இருக்குது. ரைட். அடுத்து எப்படி நடக்கும் இந்த ஃபில்ட்ரேஷன்? நம்ம இப்போ காப்பி ஊற்றுறோம்னு நம்ம கைட்டை ஊற்றுறோம். அங்கே கிட்னியில் எப்படி நடக்கும்? யாருக்கும் அந்த ஊற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்படி நடக்கும்? பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர். நல்லா கவனிக்கணும். ஒரே மெக்கானிசம் ப்ரெஷருக்கு போய் தான் இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும். என்ன ப்ரெஷர்? 2 ப்ரெஷர் இருக்குது. ஒரு ப்ரெஷர்
ஃபேவராக இருக்கக்கூடிய ப்ரெஷர், இன்னொரு ப்ரெஷர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஷர். இந்த இருக்கு பாருங்க, இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் போகக்கூடிய ப்ரெஷர் மேல்னிக்கு போகுது பாருங்க, அதை ஃபில்ட்ரு உள்ளே வரதை எதிர்க்கக்கூடியது க்ரீன் கலரும், இன்னொன்று சில எல்லோ கலரும் போட்டிருக்கோம். இன்னொரு இந்த பர்பிள் கலரில் மேலேருந்து வருது பாருங்கள், அது என்னது, அந்த ப்ரெஷர் என்னது, சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர், ப்ரெஷருக்கு ஃபேவரானது, ஐ மீன் ஃபில்ட்ரேஷனுக்கு ஃபேவரானது. இன்னொன்று வந்து என்னது, ஆப்போசிட். இந்த கயிறு இழுத்தல் போட்டி மாதிரி 2 பேர் இழுப்பாங்க. யாருக்கு வந்து யார் சைடு பவர் அதிகமாக இருக்கோ அவன் சைடு வின்னர். அதே மாதிரி இந்த பவுமன் கேப்சூல்லையும் கிளாமர்லையும் 2 பக்கமும் ப்ரெஷர் இருக்கும். எந்த சைடு ப்ரெஷர் அதிகமாக அங்கே அந்த சைட்லேருந்து பிளட் வந்து ஃபில்டர் ஆகி போகும். எந்த சைடு இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், குளோமர்லஸ்லேருந்து பவுமன் கேப்சூலுக்கு அதிகமாக இருக்கும். எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், 10 mm மெர்க்குரி அதிகமாக இருக்கும். அதனால தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, குளோமருலர் ஃபில்ட்ரேஷனுக்கு ஃபேவராக இருக்கக்கூடியது, ஃபில்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய 2 ப்ரெஷர். ஃபேவராக இருக்க ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கும், 10 mm மெர்க்குரி, ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது. அதான் இதில் சொல்ல போகிறேன். Filtration is assisted by the difference between the pressure in the glomerulus and the pressure of the filtrate in the glomerular capsule. Glomerulus இருக்கக்கூடிய ப்ரெஷரும் பவுமன் கேப்சூலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், ரைட். நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் இஸ் த பேலன்ஸ். நெட் ஃபில்ட்ரேஷன் என்ன, 2க்கும் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஃபேவரிங் அண்ட் ப்ரெஷர் ஆப்போசிட். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர், அதெல்லாம் எசென்ஷியல் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. தருக்கு பாருங்க சி ஹியர், ஃபேவராக இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன ப்ரெஷர், குளோமருலர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். தருக்கு பாருங்க, பர்பிள் கலரில் போட்டுருவாருங்க. இது வந்து ஃபேவராக இருக்கக்கூடியது. அது எவ்வளோ இருக்கும், 55 mm இருக்குது. அடுத்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த இருக்கு பாருங்க, லைட் எல்லோ கலர். இதுக்கு பேர் பிளட் கொலாய்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ இருக்கும், 30 இருக்கும். இன்னொரு ப்ரெஷர் ஆப்போசிட்டாக இருக்குது, அந்த ப்ரெஷருக்கு பேர் என்ன, ஹேப்சூலர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அது எவ்வளோ இருக்கும், 15 இருக்கும். ஸோ 2 ப்ரெஷர் ஆப்போசிட் பண்ணுது, ஒரு ப்ரெஷர் ஃபேவராக இருக்குது. 2 ப்ரெஷரையும் கூட்டணும். இப்போ 30ஐயும் 15ஐயும் கூட்டினா எவ்வளோ, 45. ஃபேவராக இருக்கக்கூடியது எவ்வளோ, 55. அது கூட இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூட இருக்குது, 10 கூட இருக்குது. எது, ஃபேவராக இருக்கக்கூடிய ப்ரெஷர். அதனால தான் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அதனால தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதாக இருக்குது பாருங்கள், குளோமருலர் கேபில்லரி ப்ரெஷர், கொலாய்டல் ப்ரெஷர். இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 55. இதாக இருக்குது பாருங்கள், 55 போட்டிருக்கேன் பாருங்கள். குளோமருலர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் குளோமருலர் கேபில்லரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொலாய்டல் ப்ரெஷர் இந்த இருக்குது பாருங்கள், 30 போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், பவுமன் கேப்சூல் 15. ஸோ 10. திஸ் இஸ் 10 mmg இஸ் நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷர் ஃபேவர் ப்ரெஷர், ஆப்போசிட் ப்ரெஷர் கிடையாது, ஃபேவர் ப்ரெஷர் அதிகம். இந்த ஃபேவர் ப்ரெஷர் இருக்க போய் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபில்ட்ரேஷன். இது ஒரு முக்கியமான ஒன்று, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியது, பட் வெரி சிம்பிள் லாஜிக். கயிறு இழுத்த போட்டியை ஞாபகம் வச்சுக்கணும். 2 பேரும் பலமாக இழுக்கிறாங்க, யார் சைடு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க சைடு வின்னர். அதே மாதிரி தான் 2 பக்கம் ப்ரெஷர் இருக்குது, எந்த சைடு ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ தே ஆர் த வின்னர். இங்கே என்ன ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஃபேவர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால அந்த சைடு, அதனால தான் ஃபில்ட்ரேஷன் நடக்குது, ரைட். அடுத்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஜிஎஃப்ஆர். ஜிஎஃப்ஆர்னு என்ன, குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னா என்ன, the volume of the filtrate formed by the both kidney in each minute. நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, 2 கிட்னிலையும் சேர்ந்து எவ்வளோ ஃபில்ட்ரேட் உருவாகுதோ அதுக்கு பேர் தான் ஜிஎஃப்ஆர். ஃபில்ட்ரேட்னா கீழே வடிகிறது. இப்போ நம்ம காப்பி மேலே வடிப்போம்ல, மேலே அந்த சப்ஸ்டன்ஸ் ரெசிடியூ வந்து மேலே இருக்கும், கீழே வடிப்போம்ல, அதுக்கு பேர் தான் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷத்தில் 2 கிட்னிலையும் சேர்ந்து எவ்வளோ ஃபில்ட்ரேட் வெளியே வருதோ அதுக்கு பேர் தான் ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு, 125 ml per minute. இமேஜின் கிட்னியோட ஃபங்க்ஷனை பாருங்கள், எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ காண்ட் இமேஜின் 180 லிட்டர், 180 லிட்டர் ஃபில்ட்ரேட் உருவாகுது. அவ்வளோ வடிச்சுக்கிட்டே இருக்குது, பிளட்டை பிரிவு இப்போ வடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு ஆளுக்கு 180 லிட்டர் ஒரு வெளியே போயிருமா யூரினா அப்படின்னா கிடையாது. நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, 180 லிட்டர் யூரின் வந்து உருவாகுது, ஆனால் எல்லாமே வெளியே போயிருமா,
கிடையாது. 150 லிட்டர் ஒரு ஆள் வெளியே போகுதுன்னா அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 1 லிட்டர் அல்ல 1.5 லிட்டர் தான் வெளியே போகும். அப்போ மிச்சம் 179 லிட்டர் எங்கே போச்சுது? நம்ம உடம்பு என்ன செஞ்சிருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளட் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிடுது. அதை தான் சொல்லியிருக்கேன், டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷனில் சொன்னேன் ஞாபகம். அடுத்த போர்ஷன், மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ட்ரேட் இஸ் ரீஅப்சார்ப். மோஸ்ட் ஆஃப் த ஃபில்டர் 180 லிட்டரில் 179 லிட்டர் நம்ம உடம்பு திருப்பி எடுத்துக்கிடும். மிச்சம் 1 லிட்டருக்கு மட்டும் அதை மட்டும்தான் யூரினா வெளியேறும். அது மட்டும்தான் நினச்சியும் யூரின். அப்போ ஜிஎஃப்ஆருங்கிறது என்னது? ஒரு 2 கிட்னிலையும் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு ஃபில்டர் ஆகுதோ அதுக்கு பேர் தான் ஜிஎஃப்ஆர். எவ்வளோ ஃபில்டர் ஆகுது? 125 ml per minute. ஒரு நாளைக்கு எவ்வளவு? 180 லிட்டர் யூரின் உருவாகுது. ஆனால் 1 லிட்டர் தான் வெளியே போகுது. மிச்சம் 179 லிட்டர் என்ன செஞ்ச உடம்பு திருப்பி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்கிட்டு. ரைட். இப்போ செகண்ட் போர்ஷன், டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன்னா என்ன? Tubular reabsorption is known as the tubular cell that absorb only substance necessary for the body. நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டுறது. எக்ஸாம்பிள் என்னது? குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின், இது எல்லாமே ரீனல் டியூபிள்ஸ் திருப்பி எடுத்துக்கிட்டோம். வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ரீஅப்சார்ப்ட். அது எக்ஸ்கிரீட்டட் த்ரூ த யூரின். அது என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் வழியாக வெளியே. எப்படி இந்த ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது? மெக்கானிசம் 2 மெக்கானிசம். ஒரு மெக்கானிசத்துக்கு பேர் என்ன? ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். இன்னொன்றுக்கு பேர் என்ன? பேசிவ் ரீஅப்சார்ப்ஷன். ஆக்டிவ்னா அர்த்தம் ஒரு பொருள் மூவ் ஆகுறது, எங்கேருந்து? யூரின்லேருந்து பிளட்டு ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. அதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. அதனால் அதுக்கு ஆக்டிவ். பேசிவ்னா அர்த்தம் நோ நீட் ஆஃப் எனர்ஜி. ஆக்டிவ் இந்த ப்ராசஸ் மூலம் என்னென்ன பொருட்கள்லாம் ரீஅப்சார்ப்ஷன் ஆகும்? சோடியம், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பேட், பைகார்பனேட், குளுக்கோஸ், அமினோ ஆசிட், அஸ்கார்பிக் ஆசிட் அண்ட் யூரிக் ஆசிட். என்னென்னதெல்லாம் பேசிவ் ரீஅப்சார்ப்ஷன் மூலம் ஆகும்? குளோரைட், யூரியா அண்ட் வாட்டர். எங்கெங்கே ரீஅப்சார்ப்ஷன் ஆகும்? ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் நல்லா கவனிச்சிருக்கு. ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டியூபிள்ஸில் தான் 88% ஆஃப் பொருட்கள் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. 180 லிட்டர் உருவாகுதுன்னு சொன்னோம்ல, கிட்டத்தட்ட ஒரு 160 லிட்டர் இங்கே என்ன செஞ்சிருது அப்படின்னு பார்த்தோம்னா ரீஅப்சார்ப்ஷன். இங்கே ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டியூபிள்ஸில் என்னென்ன பொருட்கள்லாம் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது? குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பைகார்பனேட், குளோரைடு, பாஸ்பேட், யூரியா, யூரிக் ஆசிட் அண்ட் வாட்டர். என்னென்ன பொருட்கள்லாம் லூப் ஆஃப் ஃபெனிலில் ரீஅப்சார்ப்ஷன் ஆகும்? சோடியம் அண்ட் குளோ. என்னென்ன பொருட்கள்லாம் டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூப்ல ரீஅப்சார்ப்ஷன்? சோடியம், கால்சியம், பைகார்பனேட் அண்ட் வாட்டர். ரைட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் தருக்கு பாருங்க. ரிசப் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி எடுத்துக்கிடுது பாருங்க. தருக்கு பாருங்க. சி மேல் நீக்கி போச்சுன்னா என்ன அர்த்தம்? ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறது. ஆரோ மார்க் உள்ள நீக்கி போட்டோம்னா என்ன அர்த்தம்? செக்ரீஷன் ஆகுது. ரைட். டியூபுலர் செக்ரீஷன் என்ன? ஒரு பொருள் tubular secretion is the process by which the substance are transported from blood into the renal tubules. பிளட்லேருந்து ரீனல் டியூபிள்ஸுக்கு நேராக போயிடுது. எங்கே போயிடுது? பிளட்லேருந்து ரீனல் டியூபிள்ஸுக்கு நேராக ஒரு பொருள் போச்சுதுன்னா அதுக்கு பேர் என்ன? பேர் டியூபுலர் செக்ரேஷன். இன் அடிஷன் டு ரீஅப்சார்ப்ஷன் த டீனல் சம் சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ செக்ரீட்டட் டு த லியூமன். சில பொருட்கள் அப்படி டேரெக்டாக என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரிஷன் ஆகும். எக்ஸாம்பிள் என்னது? பொட்டாசியம், ஹைட்ரஜன், அம்மோனியா, யூரியா, சம் ட்ரக். எக்ஸாம்பிள் பெனிசிலின் அண்ட் ஆஸ்பிரின். திஸ் ஆர் த ட்ரக். எல்லாமே என்ன செஞ்சிருதும்? டியூபுலர் செக்ரீஷன். தருக்கு பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். see here. தருக்கு பாருங்கள். பிளட் வெசல்ஸ்லேருந்து யூரினுக்கு போயிடுது. நல்லா கவனிச்சு. பிளட் வெசல்ஸ்லேருந்து யூரின் டியூப் போயிடுது. டியூபுக்கு போயிடுது. யூரின் டியூப் ப்ராக்சிமல் அந்த மாதிரி இடத்துக்குலாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா போகும். ஃபில்ட்ரேஷன் ஆகாமலும் போகும். அதான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் என்ன? ரீனல் டியூபுலர் செக்ரீஷன். அப்படி இந்த டயக்ராம் பார்த்துக்கு இந்த டயக்ராமில் என்னென்ன பொருட்கள் தான் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது, எங்கே என்னென்ன பொருள் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது, எங்கே என்ன பொருள் எக்ஸ்க்ரீஷன் ஆகுது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்சிமலில் என்னது ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது? பைகார்பனேட், NaCl, வாட்டர், பொட்டாசியம், நியூட்ரியன்ஸ். எது செக்ரீஷன் ஆகுது? ஹைட்ரஜன், அம்மோனியா. டிஸ்டல் கன்வெர்டிவ்ல என்னது ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது? சோடியம் குளோரைடு, வாட்டர், பைகார்பனேட். என்னது செக்ரீஷன் ஆகுது? பொட்டாசியம், ஹைட்ரஜன். டிசெண்டிங் லிம்பில் என்னது ரீஅப்சார்ப்ஷன்? ஆரோமா இருக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நோக்கி போட்டால் ரீஅப்சார்ப்ஷன்.
வாட்டர். திக் அசெண்டிங் செக்மெண்ட்டில் அசெண்டிங்கில் என்னது NaCl, இது NaCl. இந்த கலெக்டிங் டக்ட் இருக்குது பாருங்கள், அதுலேயும் சில பொருட்கள் ரீஅப்சார்ப்ஷன் என்னது யூரியா, வாட்டர் அண்ட் சோடியம் குளோரைட். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் டூ. ஃபார்மேஷன் ஆஃப் த யூரின். ஃபார்மேஷன் ஆஃப் த யூரின்ங்கிறது என்னது, இட்ஸ் டேக் பிளேஸ் இன் த 3 stages. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு பேர் என்னவர் க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன், செகண்ட் ஸ்டேஜுக்கு பேர் என்னவர் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், மூணாவது பேர் என்னவர் டியூபுலர் செக்ரீஷன். க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் என்னது, க்ளோமருலஸுக்கும் பவுமன் கேப்சூலுக்கும் இடையில ஃபில்டர் ஆகக்கூடியது எது, பிளட் ஃபில்டர் ஆகி அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் வெளியே வரும். டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் என்னது, நம்ம பாடிக்கு யூரினில் போகக்கூடிய பொருட்களை தேவையான பொருட்களை திருப்பி எடுத்துக்கிடுது. அடுத்து டியூபுலர் செக்ரீஷன் அர்த்தம், தேவையில்லாத பொருட்கள் ஃபில்டர் ஆகாமல் டைரெக்டாக யூரின் வழியாக வெளியேறுது. ப்ரெஷர் ஆகணும்னா என்னது தேவை, நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் ரீஅப்சார்ப்ஷன் ஆகி எது வந்து எது ஃபில்டர் ஆகாதுங்கிறது. ப்ரெஷர், நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் இருந்தால் தான் ப்ரெஷர் நடக்கும், ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அடுத்து GFR அர்த்தம், ஒரு நிமிஷத்தில் 2 கிட்னியில் எவ்வளோ ஃபில்ட்ரேட் உருவாகுதோ அதுக்கு பேர் தான் GFR அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு, 125 ml per minutes. ரைட். அடுத்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். என்னென்ன பொருட்கள்லாம் ரீஅப்சார்ப்ஷன், என்ன மெக்கானிசம், ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் பேசிக் ரீஅப்சார்ப்ஷன், என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. அடுத்து செக்ரீஷன், பிளட்லேருந்து யூரின் வழியாக சில பொருட்கள் நேராக போகுது. எக்ஸாம்பிள் என்ன, ஹைட்ரஜன், பொட்டாசியம், அம்மோனியா, யூரியா, திஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். என்ன பார்த்தோம், நெஃப்ரான் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த யூரின். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Nephron is the word அமர்ந்த, nephron is a basic unit of the kidney. Basic unit of the kidney. கிட்னியில் எவ்வளவு நெஃப்ரான் இருக்கும், 1 million 10 lakhs நெஃப்ரான் வந்து என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா ப்ரெசென்ட் ஆகிடும். ரைட்டா. நெஃப்ரானில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். Bowman capsule, glomerulus, proximal convoluted tubules, loop of Henle, distal convoluted tubule and collecting duct. என்னென்ன நடக்குது, யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே. தேங்க்யூ வியூவர்ஸ். Thank you.